தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுகவின் சட்ட போராட்டத்தால் கடந்த 3 ஆண்டுகளில் 15,066 மருத்துவ இடங்கள் ஓபிசி பிரிவினருக்கு கிடைத்துள்ளதாக பெருமிதம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளி கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்ட டிடோஜாக் அமைப்பினர். குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அனைவரும் விடுவிப்பு. சிவகங்கை பாஜக பிரமுகர் கொலை குற்றவாளி மீது துப்பாக்கிச்சூடு. காவலரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற நிலையில் போலீசார் அதிரடி. சிவகங்கையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட குற்றவாளி வசந்தகுமார் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. வசந்தகுமாரால் தாக்குதலுக்குள்ளான உதவி ஆய்வாளருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை. திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீரழியும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சாடல். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மட்டும் 3 கொடிய அரசியல் படுகொலைகள் நிகழ்ந்துள்ளன. சட்டம் ஒழுங்கை காக்க முடியாவிட்டால் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஊராட்சித்துறையில் சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டடங்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதிகளில் நிபா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சென்னையில் 95% மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்துள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தகவல். 20 சென்டிமீட்டர் மழை அளவை தாங்கும் அளவிற்குத்தான் வடிகால் அமைக்கப்பட்டதாகவும் விளக்கம். சென்னையில் 33 கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகள் மும்முரம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மாநகராட்சி நடவடிக்கை. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் லட்சணையை வெளியிட்டார் அமைச்சர் சேகர் பாபு. ஆன்மீக வரலாற்றில் பல்லாயிரம் பக்தர்கள் பங்கு பெறும் சிறப்பு வாய்ந்த மாநாடாக இருக்கும் எனவும் கருத்து. புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கும். உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 5,699 கௌரவ விரிவுரையாளர்களின் பணி நீட்டிப்பு. 11 மாதங்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கி உயர்கல்வித்துறை உத்தரவு. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 40,000 பயனாளிகளுக்கு ஆணைகள் வழங்கப்பட்டன. ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தகவல். உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த போது பணியில் இருந்த அதிகாரிகளின் சொத்து விவரங்களை 3 மாதங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் காலக்கெடு.
தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 50வது முறையாக நீட்டிப்பு. ஜூலை 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நில மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனு. இருதரப்பு வாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் செவ்வாய்க்கிழமைக்கு விசாரணை ஒத்திவைப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 78,443 கனஅடியாக அதிகரிப்பு. காலை 44,076 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 78,000 கன அடியாக உயர்வு. தொடர் கனமழையால் நிரம்பிய கிருஷ்ணராஜ சாகர் அணை சமர்ப்பண பூஜை செய்து முதலமைச்சர் ಸಿದ್ದರಾಮಯ್ಯ வழிபாடு. ಪುಣ್ಯವರ್ಧಿನಿ ಗಣ್ಯಮಾನ್ಯರು ಹಾಗೆ ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರದ ಜನಪ್ರತಿನಿಧಿ ಕೃಷ್ಣರಾಜ ಸಾಗರ ಅಣೆಕಟ್ಟು மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 23,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 118 அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீர்வரத்து அதிகரிப்பால் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய ஆழியார் அணை. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2,700 கன அடியாக உள்ள நிலையில் கூடுதல் நீர் திறக்க வாய்ப்பு. கேரள மலையோர மாவட்டங்களில் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை. அடுத்த 5 நாட்களுக்கு அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்புள்ள நிலையில் நடவடிக்கை. சென்னையில் ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம். டிக்கெட் விற்பனை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கும் என அறிவிப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 6 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபர் கைது. இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. ஈரோடு மாவட்டம் அருகே பைப்லைன் அமைக்க லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு. ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் செயலாளரை கையும் களவுமாக பிடித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை. கரூர் அருகே வாய் தகராறில் பஞ்சாயத்து பேசச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு அரிவாள் வெட்டு. பெண் உள்பட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே லஞ்ச புகாரில் மின்வாரிய உதவி பொறியாளர் கைது. உயர் மின்னழுத்தம் கூடுதலாக வழங்க லஞ்சம் கேட்ட நிலையில் கையும் களவுமாக சிக்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஏரியில் மணற்கொள்ளையில் ஈடுபட்ட 9 பேர் கைது. 4 லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் குவிந்த பக்தர்கள் கொட்டும் மழையில் பழனி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்தனர்.
மாணவர்கள் அளிக்கும் பணத்தில்தான் பயிற்சி கட்டடம் எழுப்பப்பட்டு விளம்பரங்களும் வருகின்றன. வருமானம் ஈட்டும் தொழிலாக கோச்சிங் சென்டர் மாறிவிட்டது என்றும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் கண்டனம். டெல்லி மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் போல் நீட் தேர்வு ரத்தும் விவாதிக்கப்பட வேண்டும். மாணவி அனிதா மரணமும் துயர் மிக்கதுதான் என மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு. டெல்லியில் 3 மாணவர்கள் உயிரிழக்க காரணமான IAS அகாடமியில் முறைகேடு நடந்தது உண்மைதான். இனி இதுபோல் நடக்காது என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாநிலங்களவையில் விளக்கம். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்காலத்தை இந்த பட்ஜெட் குத்தி கொலை செய்துள்ளது. கல்விக்கு குறைந்த நிதி, MSP கோரிக்கை நிராகரிப்பு உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. நாட்டின் 90% பேரின் கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசினால் சிரிப்பதா? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். இந்தியா அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி குரூப் சுற்று போட்டி டிரா. 1-0 என அர்ஜென்டினா முன்னிலை வகித்த நிலையில் கூடுதல் நேரத்தில் ஒரு கோல் அடித்து இந்தியா அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி, ராங்கி ரெட்டி இணை கால் இறுதிக்கு தகுதி. ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதன்முறையாக பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் இந்தியா கால் இறுதிக்கு முன்னேறி சாதனை. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி 4வது இடம் பிடித்து நூலெழியில் பதக்கத்தை தவறவிட்டார் இந்திய வீரர் அர்ஜுன் பாபுதா. நவம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளும் நிறுத்தப்படும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரையரங்கு அதிபர்களின் கூட்டத்தில் முடிவு.